டேய் எங்க போற? உனக்கு வாஸ்கோடி காமா தெரியுமா? தெரியுமே, நம்ம இந்தியாக்கு கடல்ல ரூட் கண்டுபிடிச்சதே அவர்தான். அவருக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கேன், எந்த ரூட்டு கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்ற? ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு எதுக்கு போற, ஏன் போற, எங்க போற, என்ன தின்ற, என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நெய் நெய் நெய்ன்னு கேட்டுட்டே இருந்தா என்னதான் கண்டுபிடிக்க முடியும்? நான் வரேன். சரி எங்க போற அதே சொல்லிட்டு போ. என்னடி நீ மட்டும் வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? ஓ, அப்போ மாப்பிள்ளை வரட்டு இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? சரி நான் கிளம்புறேன். ஐயோ நான் அப்படி சொல்லல. உள்ள வாங்க முதல்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. அதே யோசிச்சுட்டே சொல்றீங்க, நல்லதா சொல்லுங்களேன். நல்லா இருக்கும்மா. ஆமா, நீ மாப்பிள்ளை கூட சண்டைக்கு இது போட்டியாமா? அது என்ன மாப்பிள்ளை கூட சண்டை போட்டியாமான்னு என்ன கேக்குறது? உனக்கும் மாப்பிள்ளைக்கு சண்டையான்னு பொதுவா தானே கேட்கணும். அப்பதுக்கு என்ன அர்த்தம்? நான் உடனே எப்பவும் சண்டை போடுறேன் அதானே? இல்லம்மா, நான் அப்படி சொல்லல. பேசாம இருங்க. நீ கொஞ்சம் கோவப்படாம பொறுமையா பேசுடி. அப்ப நான் தான் எல்லாத்துக்கும் கோவப்படுறேன். ஏற்கனவே அவன்கிட்ட 100 தடவை சொல்லிருக்கேன், நான் காரணம் இல்லாம கோவப்பட மாட்டேன்னு. நான் இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? மறுபடியும் அவர் கால் பண்ணாரா? பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. அப்படி ஒரு ஆளுக்கு என்ன கட்டி வச்சிருக்கேன். ஆனா நான் மாப்பிள்ளைகிட்ட கேட்டப்ப அவர் போன் பண்ணப்ப நீ கட் பண்ணன்னு சொன்னாரு. அது நான் டிராவல் பண்றப்ப போன் பண்ணாதன்னு சொல்லியும் என் பேச்சை கேட்காம திரும்ப திரும்ப கால் பண்ணாரு. அதான் கட் பண்ணேன். கட் பண்ணா திரும்ப கூப்பிட மாட்டாரா? அவ்வளவு திமிரு அவருக்கு. அவருக்கே அவ்வளவு திமிரு இருக்கும்போது எனக்கு இருக்காது? அப்படிலாம் இருக்காதுமா. என்ன இருக்காதுன்னு இழுக்கிறீங்க? ஒழுங்கா அவளை புருஷன் வீட்டு கிளப்பி அனுப்புற வழிய பாருங்க. இப்ப மட்டும் அந்த வீட்டுல உட்காந்தா ஜென்மத்துக்கு இந்த வீட்டுல தான் இருப்பா. இருக்கிற தலைவலி பார்த்தா இவ வேற. அம்மு உடனே வந்து என்ன கூட்டிட்டு போ. இந்த வீட்டுல என் மேல யாருக்கும் பாசமே இல்ல. நீயாச்சும் சண்டை போடுறப்ப நான் திட்டுறதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தானே திட்டுவேன். இவங்க என்ன சொல்றேன்னு கூட கேட்காம எனக்கு திட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்கல. சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போ. இந்தாங்க, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு குரங்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம். என் மண்டை அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல. உனக்கு தெரியாதா? சொந்தத்துக்குலாம் கல்யாணம் பண்ணக்கூடாதான். என்ன சொன்னீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்கப்பா. வா நம்ம ஓடி போயிடலாம். ஆனா எனக்கு தான் சமைக்க தெரியாதே, சாப்பிட மட்டும் தானே தெரியும். சரி விடு, எனக்கு சமைக்க தெரியும், நான் செஞ்சு தரேன். ஆனா புரியுது, 7 தோசை தானே, நான் சுட்டு தரேன். அது ஓகே தான், இருந்தாலும் என்ன, நான் ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடுவேனே. நீ என்ன டென்ஷன் ஏத்தாம உங்க வீட்டுக்கே கிளம்பு. ஓ சரி மாடு. சீக்கிரம் இந்த வேலையை போடுறா. சிவா, எனக்கு ஒரு 2000 மணி தரியா? எதுக்கு உனக்கு 2000? தீராளி கண்ணு சுத்தமா தெரியல, நான் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு வரேன். என்னோட 500 தர. அண்ணு சூப்பரா தெரியுது. ஏய் என்னது இது? மஷ்ரூமா? வீட்ல பருப்பு சோறு செஞ்சிருக்கேன், மூடிட்டு அத போய் தின்னு போ. மஷ்ரூம் பிரியாணி மாதிரி பக்கத்துல புதுசா ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சூப்பரா இருக்கும். நாங்க அதான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் தங்கம் காசு வேஸ்ட் பண்ற? நீ மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தா நானே உனக்காக மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. மஷ்ரூம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், மூடிட்டு போய் சமைப்போ. நம்ம வீட்ல எப்ப கல்யாணம் ஃபங்க்ஷன் நடந்தடி? பொண்ணு வீட்ல போட்டோ கேக்குறாங்க, நான் தான் இன்னும் கொடுக்கல. எதுக்கு இன்னும் கொடுக்காம இருக்கீங்க? கொடுக்க வேண்டியது தானே. என்னடா நடக்குதுங்க? இல்ல மக்களே, போட்டோ ரொம்ப நல்லா இல்ல, அதான் பாக்கேன். நல்லா இருந்தா தானே போட்டோல நல்லா இருக்கும். சும்மா இருடா நீ. நீங்க யார்ட்டையாவது கொடுத்து நல்ல மாசா ரெடி பண்ணுங்க. மாசா ரெடி பண்றதுக்கு வரன மாஸ் ஹீரோவா? இப்போ இவன் என்கிட்ட அடி வாங்குவான் பாத்துக்க. ஓ, இவர் அடிக்கும் போது எங்க கை புளி அங்க பறிக்கும். டேய் வாய் மூடு. சரி, பொண்ணு போட்டோ கேட்டீங்களா? பொண்ணு எல்லாம் தெரிஞ்ச பொண்ணுதான். அப்புறம் என்னையா பேசி முடிக்க வேண்டியது தானே. இல்ல மக்களே, சரிப்பட்டு வராது. ஏன் உங்க தம்பிக்கு பிடிக்கலையா? அவனுகிட்ட எதுக்கு கேட்டுட்டு? நான் தான் ஒன்ன வச்சே சமாளிக்க முடியல, எதுக்கு ரெண்டாவதுன்னு யோசிச்சேன். அப்போ இவ்வளவு நேரம் உங்களுக்காக தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். எழும்பி நிக்கவே துப்பு இல்லையா இதுல? ஏங்க, இந்த கல்யாணம் ஆன பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்களா? அந்த சங்கத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கனவலாமல் கஷ்டப்படும் மனைவிகளின் சங்கம். ஓ, உங்க சங்கத்தோட கோரிக்கையை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். நாங்க வீட்டு வேலையில இழுத்து போட்டு செய்யறோம்ல, எங்களுக்கு மாசம் ஆனா சம்பளம் கொடுத்துடணும்.
அது மட்டும் இல்ல, நீங்க வாங்குற மொத்த சம்பளத்தையும் எங்க கிட்ட தான் கொண்டாந்து கொடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவை காசு வேணும் அப்படின்னா அதுக்கு சரியான காரணத்தை சொல்லி 5-10 எங்க கையில நீங்க கேட்டு வாங்கிக்கணும். அப்புறம் முக்கியமானது, வீட்டு வேலையெல்லாம் ஒரு நாள் நான் செஞ்சேன்னா அடுத்த நாள் நீங்க செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அக்கா, தங்கச்சி, உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் ஒத்த பைசா நீங்க தரக்கூடாது. அதை தடை செஞ்சிருக்கோம். மீறி நீங்க பணம் கொடுத்தீங்க வச்சுக்கீங்களேன், உங்களை தூக்கி ஜெயில போட்டுருவோம். சரிங்க, உங்களுடைய கோரிக்கை நியாயமா தான் இருக்கு. நீங்க எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? மாசம் 10,000 ரூபாய். சரி, ஓகே. நீங்க எங்க தங்குறீங்க? நம்ம வீட்டுல தான். இந்த வீடு நான் கஷ்டப்பட்டு கட்டணது. இந்த வீட்டுல நீங்க தங்கிருக்கணும்னா ஒவ்வொரு மாசம் 3000 வாடகை நீங்க எனக்கு கொடுக்கணும். அப்புறம் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறீங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபா வச்சுக்கிட்டாலும் மாசத்துக்கு 6000 வரும். 6000, 3000, 9000. அப்புறம் உங்க போனுக்கு ரீசார்ஜ், டிவிக்கு ரீசார்ஜ், ஏசி, கரண்ட் பில்லு, இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா மாசம் 3000 வருது. 9000, 3000, 12000. அப்புறம் வாரம் ஒரு படத்துக்கு போறீங்க. ஒரு மாசத்துக்கு 4 படம். ஒரு படத்துக்கு 500 ரூபானாலும் 4 படத்துக்கு 2000 ரூபா. மொத்தம் 14000. அப்புறம் எனக்கு தெரியாத உங்க அப்பா அம்மாவுக்கு மாசம் 5000 தரீங்களா? 14 5 எவ்வளவு? 19000. நீங்க எதிர்பார்த்த சம்பளம் எவ்வளவு? 10,000. உன் சம்பளம் 10,000 கழிச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள 9000 என்னுடைய அக்கௌண்ட் கரெக்டா அனுப்புறீங்க. பாப்பா நாளை வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. ஏன்டா? டெஸ்டா வச்சு கொள்றாங்க. ஒரே சங்கடஸ்பாவா இருக்கு. படிக்கணும்டா. படிச்சு ஏதாவது கத்துக்கிட்டதே வாழ்க்கையில முன்னேற முடியும். படிக்கிறேல இப்பதானே கத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கொஸ்டின் பேப்பரையும் எல்லாம் தெரிஞ்ச எங்க டீச்சர் ஆன்சர் பேப்பரை வச்சுக்கிறாங்க. நான் எப்படி பார்த்தா என்கிட்ட தானே ஆன்சர் பேப்பரை கொடுத்து டெஸ்ட் எழுத சொல்லணும். இதான நியாயம், தான நீதி, தான நேர்மை, தான தர்மம், கர்மம். இந்த டெஸ்ட் எக்ஸாம்ல எவன்டே கண்டுபிடிச்சான்னு தெரியல. தெரியாது ப்ரோ. நான் படிக்கும்போதே இந்த கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு. எனக்கு பதில் தெரியல. உங்க டீச்சர்ட்டே போய் கேளு. ஹலோ மச்சான், 500 ரூபாயா? சரி சரி, இந்த அனுப்பிச்சுறேன். ராசி, ஒரு 500 ரூபா அனுப்பிடி. ஏய், யாரா காசு கேட்டா இல்லன்னு சொல்லு. நீ பாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டே இருக்க. அது எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? உன்கிட்ட உண்மையாவே இல்லடா. இங்க ஏன்ட்டு வாங்கி தாண்டா அனுப்பி. அந்த கதவு கொஞ்சம் சாத்தேன். எவட அவ சோபியா அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கு. ஏண்டி எப்ப பார்த்தாலும் அரிசி காலியா இருக்குது, அது காலியா இருக்குது, இது காலியா இருக்குதுன்னு சொல்ற? எதுவுமே இருக்குதுன்னு சொல்லி பழகு. ஓ அப்படியா? அரிசி டப்பா காலியா இருக்குது, எண்ணெய் டப்பா காலியா இருக்குது, கடுகு டப்பா காலியா இருக்குது, மொத்தத்துல எல்லாமே காலியா இருக்குது. யாரு? என் ஃப்ரெண்டு ஜீவா. யாரு? அட குரூப் மெசேஜ் ஆபீஸ்ல இருந்து. யாரு? பேங்க் மெசேஜ். யாரு? யாரா இருந்தா உனக்கு என்ன? மனுஷனுக்கு ஒரு மெசேஜ் வந்துடக்கூடாது. சும்மா யாரு யாரு? என்னங்க, என்னங்க தலைவலி மாத்திரை? எனக்கு தலைவலியா ஒண்ணும் இல்லையே. சாரிங்க. இந்தாங்க ஜுரம் மாத்திரை. ஏய், எனக்கு தலைவலி இல்ல, ஜுரமும் இல்ல. இதெல்லாம் எடுத்துட்டு போறேன் முதல்ல. அப்படியா? கோவப்படுறத பத்தி பிரச்சனை இருக்கும் போலயே. என்னங்க, வயிறு தான் சரியில்லையா? அதனாலதானே காலேந்து கடுப்பா இருக்கீங்க. என்னங்க, இந்த மாத்திரை போடுங்க. ஏய், என்னாச்சு உனக்கு? நான் தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றேன்ல. மாத்திரை வேணாம், ஒண்ணும் எடுத்துட்டு போ. என்ன சொன்னீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இதெல்லாம் எடுத்துட்டு போன்னு சொன்னேன். அப்ப போனை வச்சுட்டு வா, வீடு கிளீன் பண்ண. எப்ப பார்த்தாலும் உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருப்பியா? எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண மாட்டேல்ல? பாத்திரம் எப்படி கழுவிருக்க பாரு. நீ எந்த ஹெல்ப் பண்ண தேவையில்ல. போய் ஒரு இடத்துல உட்காந்து மொபைல் நோண்டு. என்ன இது? எல்லா டஸ்ட் அப்படியே இருக்கு. நீ எந்த ஹெல்ப் பண்ண தேவையில்ல. போய் உட்காந்து மொபைல் நோண்டு. என்னடா பெட்ஷீட் மடுக்க சொன்ன எக் பஃப் மாதிரி பண்ணி வச்சிருக்கே. நீ எந்த ஹெல்ப் பண்ண தேவையில்ல. போய் உட்காந்து மொபைல் நோண்டு. சண்டே அதுவும் எதுக்கு நீ வெளியே போற? இப்ப நீ இந்த வாசலை விட்டு தான்ன இத்தோட நீ யாரோ நான் யாரோ பாத்துக்கோ. நான் சொல்ல வெளியே போனா என்ன அர்த்தம்? யார் நீ?